வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம். இதில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் முழுவதுமாக பார்க்கலாம். இந்த ஒரே வீடியோவில் முழுவதுமாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. வரலாறு அலகு 1. வரலாறு என்றால் என்ன? சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை குறியிட்டு காட்டுக. கூற்று: பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம்: குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தினர். கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? அருங்காட்சியகங்கள். தவறான தொடரை கண்டுபிடி. இதில் தவறான தொடர் பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இதில் வேறுபட்ட தொடர் பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுக்கள் டேஷ் ஆதாரங்களாகும். தொல்பொருள் ஆதாரங்கள். அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள் உள்ளன. 24. அடுத்த சரியா தவறா? பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. இது சரி. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இதுவும் சரி. அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. சரி. பொறுத்துக. சரியான ஆப்ஷன் ஆ. பாறை செப்பேடுகள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் ஓவியங்கள் அசோக மிகவும் புகழ்பெற்ற அரசர் மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். நாட்குறிப்பு எழுதுவதன் பயன்கள் 2 கூறு. விடை: தகவல் சான்று, கடந்த கால நிகழ்வுகளின் குறிப்பு. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? விடை: அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிவங்கள் மற்றும் அகழாய்வு பொருட்கள் மூலம் அவர்கள் வாழ்க்கை முறையை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். கல்வெட்டுக்கள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றா? ஆம். வரலாற்று தொடக்க காலம், அதாவது புரோட்டோ ஹிஸ்டரி என்றால் என்ன? வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது வரலாற்று தொடக்க காலம், அதாவது புரோட்டோ ஹிஸ்டரி ஆகும். ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுது. சிலப்பதிகாரம். கட்டக வினாக்கள். அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு வரைந்தனர். இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர். நான் யார்? விடை: பாறை.
ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறு. நாணயங்கள், கல்வெட்டுகள். இலக்கிய சான்றுகளின் வரையறை கூறு. மதசார்புள்ள இலக்கியங்கள், மதச்சார்பற்ற இலக்கியங்கள். பொ.அ.மு. இதன் விரிவாக்கம் என்ன? பொது, ஆண்டிற்கு முன். ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள்? விசாரிப்பதன் மூலம் கற்றல். பொ.அ. இதன் விரிவாக்கம் என்ன? பொது, ஆண்டு. கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை கல்வெட்டியல். நாணயங்களை ஆராயும் துறை நாணயவியல். நீங்கள் பேச, பார்க்க, கேட்க, எழுத, படிக்க உதவுவேன். நான் இன்றி இவ்வுலகம் இல்லை. நான் யார்? அப்படிங்கிற கைபேசி. அடுத்தது அலகு 2, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. சரியான விடையை தேர்ந்தெடு. பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்க கண்டம். கூற்றுக்கான காரணத்தை பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் தட்பவெட்ப நிலை மாற்றமே. இது கூற்றும் காரணமும் சரி. சரியான இணையை கண்டுபிடி. சரியான இணை ஆஸ்ட்ரலோபிதிகஸ், இரு கால்களால் நடப்பது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்ககால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். மானுடவியல் ஆய்வாளர்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாடோடி வாழ்க்கை. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை, அதாவது இது ஏர் கலப்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. முன்னாடிலாம் மரங்களால் செஞ்சுருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா மரங்களில் செய்கிற அந்த தச்சர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதனால் இரும்புலேயே அந்த ஏற்கலப்பை மரத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இரும்பில் செஞ்சு இப்போ பயன்படுத்திகிட்ருக்காங்க. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. கரிக்கையூர். அடுத்தது சரியா தவறா? நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். இது தவறு. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை நாணயவியல். ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்து அறிவு இருந்தது. இது சரி. ஹோமோ எரெக்டஸ். ஸோ இப்போ நம்ம மனிதர்கள் பற்றி படிக்கிறது மனிதனுடைய பெயர் ஹோமோ சேப்பியன்ஸ். மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். இது சரி. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. இது தவறு. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது? கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை. தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? அவர்கள் பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல், மரங்களின் கிளைகள், இலைகள் ஆகியவற்றை அணிந்தார்கள். தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? தொடக்க கால மனிதர்கள் மரம், குகை மற்றும் மலையடிவாரத்தில் வாழ்ந்தார்கள். நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது? எருது. ஸோ மனிதர்கள் ஆரம்ப காலத்தில் பழக்கப்படுத்தின விலங்கு
ஒன்று நாய், இன்னொன்று எருது. மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்? விவசாயம் செயல்பாட்டுக்கு வந்த பின் மக்கள் விலங்குகளை பழக்கி அவற்றை விவசாயத்தில் ஈடுபடுத்தினர். வேட்டையாடி வாழ்க்கை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை எளிதாக இருந்தது. விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது. அடுத்து கட்டக வினாக்கள். டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. சக்கரம். பண்ட பரிமாற்று முறை என்பது டேஷ் ஆகும். ஒரு பொருளை கொடுத்து அதற்கு பதிலாக வேறு பொருளை பெறுவது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இல்லை நகர்ப்புறங்கள்லேயே பார்த்திங்கன்னா உப்பு இதெல்லாம் கொண்டு வரவங்க உப்பு கொடுத்துட்டு அவங்க அதுக்கு பதிலாக தானியங்களை அவங்க கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இது தான் பண்ட பரிமாற்று முறை. தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களில் 2 கூறு. கற்கோடரி, கல் சுத்தியல். ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் எது? சிக்கிமுக்கி கல். நகரங்களும் பெருநகரங்களும் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றால் தோன்றின. வணிகம், வர்த்தகம். மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? சக்கரம். பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்களை அடையாளம் காணவும். அதில் உருவம் பொறிச்சிருக்கும். வேட்டையாடுதல் மற்றும் நடனமாடுதல். தொடக்க கால மனிதர்களின் முதன்மையான தொழில் எது? வேட்டையாடுதல். குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? மக்களின் கடந்த கால வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்கிறோம். தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? குகைகளில் வாழ்ந்தார்கள். டேஷ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. மானுடவியல். தொடக்க கால மனிதர்கள் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளில் 2 குறிப்பிடுக. நாய், எருது. அடுத்தது அலகு 3 சிந்துவெளி நாகரிகம். சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்து சமவெளி மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தார்கள் அப்படின்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரைகளில் தோன்றியிருந்தால். கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதுக்கு விடை ஆ. கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதுக்கு விடை கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள், ஓகங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இதற்கு சரியான விடை ஆ. கூற்றும் காரணமும் சரி. கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? விடை அ மற்றும் இ. அ. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. இ. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. ஸோ இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது இப்போ இருக்க பாகிஸ்தானில் இருக்குது.
கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. ஸோ இதுக்கு சரியான விடை இ, அனைத்தும் சரி. அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது குதிரைகள். தவறான இணையை தேர்ந்தெடு. இது தவறான இணை ஹரப்பா நாகரிகம், காவிரி ஆறு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் மிக பழமையான நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. தானிய களஞ்சியம். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள். சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். அடுத்தது சரியா தவறா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். அது சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. இது சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இதுவும் சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது தவறு. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை இ, மொஹஞ்சதாரோ, இறந்தோர் மேடு, வெண்கலம், உலோக கலவை, கோட்டை, மேடான பகுதி, கார்னிலியன், சிவப்பு மணிக்கல். வினாடி வினா. சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர்? பருத்தி. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் நகர எது? முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் ஹரப்பா. சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது? சிந்து நதி சமவெளியில். எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது? எருது. சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாது? இரும்பு. பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினர்? சக்கரம். உலகின் 4 பழம்பெரும் நாகரிகங்களில் மிக பழமையானது எது? மெசபடோமியா நாகரிகம். அடுத்து கட்டக வினாக்கள். சார்லஸ் மேசன் எதை பார்த்தார்? சில செங்கல் திட்டுக்கள். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருள்களுள் தற்போது நாம் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஏதேனும் 3. பொம்மைகள், வண்டி, ஆபரணங்கள். வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன? இந்த அகழ்வாராய்ச்சியில் நடன மாது சிலை, பொம்மைகள், உடைந்த பானை துண்டுகள், ஆபரணங்கள், வெண்கல பொருட்கள். சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத 3ஐ கூறு. துப்பாக்கி, காகிதம், மை. எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது? இரும்பு. உலகின் மிக பழமையான நாகரிகம் எது? மெசபடோமிய நாகரிகம். முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஏன்? அது அவர்களுக்கு வேட்டையாடுவதில் உதவியது. முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யார்? சுமேரியர்கள். எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது? இந்திய தொல்லியல் துறை. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா? வைகை, கீழடி. ஸோ கீழடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, மதுரை பக்கத்தில்.
ஸோ இது வந்து ரீசெண்டாக அருங்காட்சியகமாக மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இப்போது அதை பற்றின விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ யாராவது கீழடி போகாமல் இருந்தீங்கன்னா லீவில் போயிட்டு வந்துடுங்க. சிந்துவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் எவை இந்தியாவின் எல்லைக்குள்? லோத்தல், கலிபங்கன். அடுத்தது அலகு 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் தொண்டி. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள், பராக்கிரம பாண்டியன் ஏரி, காவிரி ஆறு. சரியான விடை 1 மற்றும் 2, கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள். பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரமல்ல? சென்னை. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம்: வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. விடை ஆ. கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரியான விடை இ, அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவாங் ஷுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். சரியான விடையை கண்டறிக. சரியான விடை இ. கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யுவாங் ஷுவாங் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தவறான தொடர் இ. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். சரியான இணையை கண்டறிக. இ. கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறான இணை கீழ்கடல் அகில். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி அல்லது காஞ்சிபுரம். மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன். அடுத்து சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. இது சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். இது சரி. பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. இதுவும் சரி. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். இதுவும் சரி. ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. ஏற்றுமதி என்றால் என்ன? ஒரு நாடு தன்னிடம் உள்ள உபரி பொருட்களை வேறொரு நாட்டிற்கு விற்பனை செய்வது ஏற்றுமதியாகும். இப்பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காப்பியம் மற்றும் சங்க பாடல் நூலை கூறு. காப்பியம் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. சங்க பாடநூல் பட்டினப்பாலை. தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் எது? காஞ்சி அல்லது காஞ்சிபுரம். கிராமத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள ஏதேனும் ஒரு வேறுபாட்டை கூறு.
கிராமத்தை விட நகரத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். உலகின் தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். அடுத்து கட்டக வினாக்கள். எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது? காவிரி. தமிழ் சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? மதுரை. சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறு. பட்டினப்பாலை. பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ். தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க இலக்கியத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன? பாண்டியர்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? யுவாங் சுவாங். திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஸ் என்று குறிப்பிடுகிறார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி. சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் என்ன? அல்லங்காடி. பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் கைலாசநாதர் கோயில். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். வணிகம் என்றால் என்ன? பொருட்களையும் சேவைகளையும் வாங்கும் விற்கும் செயல்முறை. வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறு. கொர்க்கை. அடுத்தது புவியியல். அலகு 1 பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. பேரண்டம் உருவாக காரணமாக நிகழ்வு பெருவெடிப்பு. இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு டேஷ் ஆகும். ஒளியாண்டு. சூரிய குடும்பத்தின் மைய சூரியன். சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன். கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1. புவியின் சாய்வு கோணம் 23.5 டிகிரி. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள்கள் டேஷ் மற்றும் டேஷ். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஷில் காணப்படும். மிக அருகில். புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஷ் என்று பெயர். ஒளிர்வு வட்டம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். சுழல்தல். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சரியான விடை சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. பொருந்தாததை கண்டறிக. இதில் பொருந்தாதது வெள்ளி. அடுத்தது இதில் பொருந்தாதது சிரியஸ். இதில் பொருந்தாதது அயோ. இதில் பொருந்தாதது விண்வீழ்கல். இதில் பொருந்தாதது வானூர்தி. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை வெப்பமான கோள் வெள்ளி. வளையம் உள்ள கோள் சனி. செந்நிற கோள் செவ்வாய். உருளும் கோள் யுரேனஸ். குளிர்ந்த கோள் நெப்டியூன்.
கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. இதற்கு சரியான விடை ஆ 1 மற்றும் 2 சரி. வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. ஜூன் 21ஆம் நாளன்று கடகரையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும். அடுத்த கூற்று கூற்று 1 புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. கூற்று 2 புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது. சரியான விடை ஆ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. பெயரிடுக. விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் ஆண்ட்ரோமெடா. சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் ஆண்ட்ரோமெடா. பிரகாசமான கோள் வெள்ளி. உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் புவி. 366 நாட்களை உடைய ஆண்டு லீப் ஆண்டு. அடுத்து அலகு 2 நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமாக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம் அண்டார்டிகா. கோடிட்ட இடத்தை நிரப்புக. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம். இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாகபுரி. பெருங்கடல்களில் மிகப்பெரியது பசிபிக் பெருங்கடல். டெல்டா டேஷ் நிலை நிலத்தோற்றம் 3ஆம் நிலை நிலத்தோற்றம். தீவு கண்டம் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. பொருந்தாததை கண்டுபிடி. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இலங்கை. இதில் பொருந்தாதது இலங்கை. ஆர்க்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். இதில் பொருந்தாதது மத்திய தரைக்கடல். பீடபூமி பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை. இதில் பொருந்தாதது பள்ளத்தாக்கு. வங்காள விரிகுடா, பேரிங் கடல், சீனக்கடல், தாஸ்மானியா கடல். இதில் பொருந்தாதது வங்காள விரிகுடா. ஆண்டிஸ், ராக்கி, எவரெஸ்ட், இமயமலை. இதில் பொருந்தாதது எவரெஸ்ட். அடுத்து பொறுத்துக. இதற்கு சரியான விடை இ. தென் சாண்ட்விச் அகழி, தென் பெருங்கடல், மில்வாக்கி அகழி, அட்லாண்டிக் பெருங்கடல், மரியானா அகழி, பசிபிக் பெருங்கடல், யுரேவியன் படுகை, ஆர்க்டிக் பெருங்கடல், ஜாவா அகழி, இந்திய பெருங்கடல். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. சரியான விடை ஆ 1 மற்றும் 3. சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 மலைகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்களாகும். கூற்று 2 உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழி. சரியான விடை 2 கூற்றுகளும் சரி. ஒரு வார்த்தையில் விடையளி. உலகின் உயரமான பீடபூமி எது? திபெத்திய பீடபூமி. 2ஆம் நிலை நிலத்தோற்றம் எவை? மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். ஒரு நாட்டின் பெயரை கொண்டுள்ள பெருங்கடல் எது? இந்திய பெருங்கடல். அரபிக்கடலில் உள்ள தீவுகள் யாவை? மாலத்தீவு, மினிகாய் தீவு.
கடலில் உள்ள ஆழமான பகுதி யாது? அகழி. கீழ்கண்டவற்றை நில வரைபட புத்தக உதவியுடன் கண்டுபிடிக்கவும். ஸோ இது அந்த புக்கை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இந்தியாவின் கிழக்கில் உள்ள கடல் வங்காள விரிகுடா. அட்லாண்டிக் பெருங்கடலின் மேற்கில் உள்ள கண்டங்கள் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. ஆர்க்டிக் பெருங்கடலின் தெற்கில் உள்ள கண்டங்கள் ஐரோப்பா, ஆசியா, வட அமெரிக்கா. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள நீர்ச்சந்தி பாக் நீர்ச்சந்தி. அடுத்தது, ஆஸ்திரேலியாவை சூழ்ந்துள்ள பெருங்கடல்கள் இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல். நெக்ஸ்ட் டாபிக், குடிமையியல். அலகு 1, பன்முகத்தன்மையினை அறிவோம். சரியான விடையை தேர்வு செய்க. இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. துணைக்கண்டம். மிக அதிக மழைப்பொழிவுள்ள மௌசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கன்ஃபியூசிய மதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா. இப்போ இதனோட பேர் கேரளம் அப்படின்னு மாற்றுறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மோகினியாட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும். கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. பொருளாதார நடவடிக்கைகள். மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சல்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. ராஜஸ்தான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிஹு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. அசாம். பொறுத்துக. சரியான விடை ஆ. நீக்ரிட்டோக்கள். இந்தியா. கடற்கரை பகுதிகள். மதம் ஜொராஸ்ட்ரியம். இந்திய இனம். வேற்றுமையில் ஒற்றுமை. மீன்பிடித்தல். அலகு 2, சமத்துவம் பெறுதல். சரியான விடையை கண்டுபிடி. பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது. பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம்.
அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது? 15(1) சட்டப்பிரிவு. B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. அடுத்து பொறுத்துக. அதற்கு சரியான விடை இ. பாரபட்சம். பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒரே மாதிரியான கருத்து உருவாதல். தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு. மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17. தீண்டாமை ஒழிப்பு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பாரபட்சம். டேஷாம் ஆண்டு APJ அப்துல் கலாம் பிறந்தார்? 1931. இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் விஸ்வநாத் ஆனந்த். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி. ஓகே, தேங்க்யூ.